தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/10/2014 புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம் இரவு 3:25 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு கந்தசஷ்டி விழா, சூரசம்ஹாரம். சூரனை சுப்பிரமணியர் வெற்றி கொண்டு வெற்றிவேலனாக திகழ்கின்ற நாள். கந்தன் பேரை எந்த நாளும் சொல்லி பாருங்க, நம் கவலையெல்லாம் தீருமீது உண்மைதானுங்க. செந்தில் வேலன் புகழ் படித்தால் செல்வம் சேருங்க, தேசமெல்லாம் கொடிபறக்கும் வாழ்வை பாருங்க. வரங்கொடுக்கும் தெய்வங்களில் முதலில் நிற்பவன், வாழ்க்கையென்ற சக்கரத்தை ஓட்டிச் செல்பவன். கரங்குடிரக் கொடுப்பதிலே வள்ளலானவன், கவிஞர்களின் நாவினிலே துள்ளலானவன் என்று நான் ஒரு பாடல் முருகப்பெருமானுக்காக எழுதியிருக்கிறேன். பொதுவாகவே வரங்கொடுக்கும் தெய்வங்களிலே முதலிலே நிற்பவன் முருகப்பெருமானான். முருகா என்று அழைத்தால் அழைத்தவுடனே பறந்து வர அவனிடம் மயில் இருக்கிறது. அந்த மயில் எப்படி வந்தது என்று சொன்னால் இந்த சூரசம்ஹாரத்தின் விளைவாக வந்தது. அவர் சூரனை சம்ஹாரம் செய்து அழித்த பொழுது சூரன் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றப்பட்டான். மயிலாக இருப்பதை வாகனமாக ஏற்றுக்கொண்டார், சேவலாக இருப்பதை கொடியாக மாற்றினார். முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து அழிக்கவில்லை, அவனை தன்னோடு அரவணைத்து கொண்டு 2 உருவங்களாக வைத்து கொண்டார். கொக்கு அரு கோ என்று சொல்வார்கள். கொக்கரக்கோ என்று அந்த சேவல் கூவுகிறது. அந்த சேவலை கொடியாக்கி கொண்டான். ஒரு பாதி சேவலானது, ஒரு பாதி மயிலாக மாறியது. எதிரியை மன்னித்து அருள் கொடுத்தார். இன்றைக்கு திருச்செந்தூரிலே லட்சக்கணக்கான மக்களின் கூட்டம் இருக்கும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி செல்வோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் என்று கவியரசு கண்ணதாசன் வர்ணிப்பார். பொதுவாகவே மக்கள் குருதியிருக்கும் நாள் என்று அரசாங்கம் ஒரு நாள் வைத்து அதிகாரிகளையோ அல்லது ஆட்சித் தலைவரையோ வரச் சொல்லுவார்கள். மக்களெல்லாம் மனு கொடுப்பார்கள். அப்படி நாம் ஒரு நாள் கொடுக்கின்ற அந்த மனு பரிசீலனை செய்து நமக்கு நல்ல பலன்களை வழங்குவதற்காக அந்த அதிகாரிகள் முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்வார்கள். அதுபோல நம்முடைய குறைகளை சொல்வதற்கு உகந்த நாள் இந்த நாள். வெற்றிவேலனிடம் நாம் குறைகளை சொன்னால் நம் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். தினந்தோறும் போய் தெய்வத்தை தொந்தரவு பண்ணப்படாது. சில பேர் அமைச்சரை போய் பார்க்குறோம், அதிகாரிகளை பார்க்குறோம்னு, ஐயா அந்த காரியத்தை முடித்து கொடுங்கம்பாங்க. இன்றைக்கு சொல்லிவிட்டு திங்கட்கிழமை சொல்லுவாங்க, திரும்ப செவ்வாய்க்கிழமை பார்த்து சொல்லுவாங்க, புதன்கிழமை சொல்லுவாங்க. தினம் அந்த கோரிக்கையை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி வந்துடும். டெய்லி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் எல்லாம் பார்த்து பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்றவார். அது மாதிரி தான் தெய்வத்திட்டையும் நம்முடைய குறைகளை சொல்லுகின்ற பொழுது ஏதேனும் ஒரு நாள் மக்கள் குறை தீர்க்கின்ற நாள் எப்படி அரசாங்கம் நியமித்து அதிகாரிகளை வர சொல்லுகிறதோ அதுபோல் நம்முடைய குறைகளையும் நாம் சொல்வதற்கென்று ஒரு சில நாட்களை ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நாளில் ஒன்றுதான் இந்த சூரசம்ஹார திருநாள். இன்றைக்கு முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்து வெற்றி பெற்று மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைத்து ஆலயத்திற்குள்ளே வந்து எழுந்தருளியவுடனே அங்கே அனைவரும் சேர்ந்து அங்கே தீபம் பார்த்து ஆராதனைகள் காட்டி வழிபாடு செய்வார்கள். அப்பொழுது வெற்றிவேலனாக இருந்து உங்களுக்கு அருள் வழங்குவார். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த காரியம் முடிய வேண்டும், அந்த காரியம் முடிய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் மனதிலே உங்கள் கோரிக்கைகளை நினைத்து கொண்டு வழிபாடுகளை செய்யுங்கள். முருகப்பெருமானுக்கு தெரியாதா உங்களுக்கு என்னென்னவெல்லாம் முடித்து கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் முருகப்பெருமான் அருளை அள்ளி வாரி வழங்குவார். அப்படிப்பட்ட ஒரு இனிய நாள் இந்த நாள் என்பதனாலே இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். சூரசம்ஹாரத்தை பார்த்து இன்றைக்கு நாள் முழுவதும் விரதம் இருந்து பருப்பு பாயசம் நைவேத்தியமாக வைத்து இல்லத்திலே நீங்கள் பால் பழம் சாப்பிட்டு இந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் பலன் கிடைக்கும். அருகில் இருக்கும் 6 படை வீடுகளில் ஏதேனும் ஒரு படை வீட்டுக்கும் செல்லலாம். உங்கள் உள்ளூரில் இருக்கிற இந்த முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு உங்கள் கோரிக்கைகளை சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கந்தன் வழிபாட்டால் கவலைகளை தீர்த்து கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு வரவு செலவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்றிருக்கின்றார். அவரை சனி பார்ப்பதால் ஆரோக்கியத்திற்காக ஒரு சிறு தொகையை செலவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. இன்றைக்கு நண்பர்கள் நல்ல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டமம். வள்ளிமணாளனை வழிபட்டு வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள வேண்டிய நாள். என்ன இருந்தாலும் எடுத்த காரியத்தை முடிப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படத்தான் செய்யும். எதையும் யோசித்து செய்வது நல்லது. வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகம் உள்ளத்தில் குடிகொள்ளுகின்ற நாள். உன்னத நிலையை அடைய வழிபாட்டிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும்.
கடகராசி நேயர்களே, நினைத்தது முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பிள்ளைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அந்நிய தேச யோகம் ஒரு சிலருக்கு உண்டு. அதிகாலையிலேயே நல்ல தகவல் இல்லத்தில் வந்து சேருகிற ஒரு இனிய நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாடு தேவைப்படுகின்ற நாள். காரணம் 8லே கேது. இன்றைக்கு கிழமை புதன், பூராட நட்சத்திரம். பூராடம் என்றால் போராடும் என்பார்கள். எனவே நீங்கள் போராட்டமான வாழ்க்கையை சந்திக்காமல் பூந்தோட்டமான வாழ்க்கையை சந்திக்க வேண்டுமானால் இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டில் முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்துங்கள். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. சுபகாரிய பேச்சுக்கள் முடிவெடுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் வீட்டு முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். கன்னிராசி நேயர்களே, இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். இல்லத்தில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மாமன் மைத்துனர் வழியில் மனதுக்கினிய சம்பவம் ஒன்று நடைபெறப் போகின்றது. இன்று மாலை நேரத்தில் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனதை செலுத்துவீர்கள். எதிர்பாராத தனவரவு உண்டு. தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிக்கு மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு செய்வர். துலாம் ராசி நேயர்களே, கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் என்பதற்கேற்ப வாய்ப்புகள் உங்கள் வாயில் தேடி வரும். அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழில் வளர்ச்சி உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, வேலவன் வழிபாட்டால் வெற்றிகளை அடைய வேண்டிய நாள். இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு செல்லுங்கள். சூரசம்காரத்தை பார்த்துவிட்டு வந்து அதன் பின்னால் நீங்கள் இல்லத்திலே உங்கள் பணிகளை நீங்கள் செய்தால் அந்த பணிகளில் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. இன்றைக்கு நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் கூடுதலாக இருக்கும் நாள். சந்திர மங்கள யோகம் இருக்கிறது. எனவே குடும்பத்திலே நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரிய பேச்சுக்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை உருவாக்கும். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் ரீதியாக மாற்றுத் தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை கூட மேலோங்கும். கூட்டு முயற்சிகளில் லாபம் காண்பீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தாராளமாக செலவிட்டு மகிழ்கின்ற நாள். இன்றைக்கு தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. அஞ்சல் வழியில் கூட அனுகூல தகவல்கள் வந்து சேரும். பாதியில் நின்ற பணி மீதியும் முடியும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கும்பராசி நேயர்களே, தடைகள் அதிகரிக்கும் நாள். தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். என்ன இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நீங்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது ஒரு கணம் யோசிப்பது நல்லது. மாற்று கருத்துரையோரின் எண்ணிக்கை கூடுதலாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெற்றோர் வழியில் பிரியங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். இன்று மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மீனராசி நேயர்களே, பயணங்களால் பலன் கிடைக்கின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடிவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். இந்த நாள் இனிய நாளாக மாற்றிக்கொள்ள செந்தில் வேலன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிறப்புகளெல்லாம் வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.